ஹலோ கே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூட் பேக் தாங்க மேக் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ஜூட் பேக்கில் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ஸோ அழகாக வந்து நம்ம கலர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தும்பி தான் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணி இன்றைக்கி கலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஜூட் பேக் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஜூட் பேக் மேக் பண்ணோம்னா ஸோ அதுக்கான டிசைன்ஸ் வந்து நம்ம ரஃபாக ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சொல்ல வரோம்னா, நீங்கள் டேரெக்டாக கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது டிசைன்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம திரும்ப எரேஸும் பண்ண முடியாது, சரியா? ஸோ அதனால் ரஃபாக வந்து ஒரு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தும்பி எந்த அளவுக்கு ஈஸியாக வரைய முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்ஸு, ஓவல் ஷேப்ஸ் இது யூஸ் பண்ணி தான் வந்து நான் தும்பியை ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் தான் கிடையாது, உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்குமோ ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ கிவ் எ ஐடியாஸ் ஒன்லி. ஸோ இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதில் டெவலப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எதுக்காக ரஃப் பேப்பரில் ட்ரா பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லோகோ டிசைன் பண்ணியாச்சு, டிசைன்ஸும் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம கலர் தான் பண்ண போகிறோம் டேரெக்டாக. ஜூட் பேக் மேக் பண்ண நமக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கிளாத் தேவைப்படும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அண்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படும். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ப்ரஷ் அண்டு 12 பாயிண்ட் இந்த 2 ப்ரஷ்ஷும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டுமே இருந்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு தும்பியோட ஃபெதர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌன் கலரை கொஞ்சம் திக்காக எடுத்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த அட்மாஸ்பியர் வந்து கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் வந்து தண்ணியாக வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா மொத்தமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுடைய ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க்குக்கான அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரௌன் பிளாக் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கலரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே சிம்பிள் டிசைன்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான ஜூட் பேக் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் தும்பி தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து இதை ஹெலிகாப்டர் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஜூட் பேக் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து பேக்கை டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் டெய்லர் கடையில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கிடைக்கலனா கூகுளில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஜூட் பேக் மேக்கிங் டிசைன்ஸ் ஐடியாஸ்னு ஸோ நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய ஓன் டிசைன்ஸும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம்.